வீட்டில் டிஃபன் சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். அந்த கருப்பு கவுனி கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். தொட்டுக்கு மாங்காய் ஊறுகாய். மதியம் வந்து சாதம், பீர்க்கங்காய் வேர்க்கடலை குழம்பு வச்சுருக்கேன். தக்காளி ரசம், நம்ம சாய் ஹோம்மேடு மசாலா போட்டு தக்காளி ரசம் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. ரசம் கம்மன்னு வாசனையாக நல்லா இருக்குது. இந்த பீர்க்கங்காய் எப்படி செஞ்சேன்னா, ஒரு வேர்க்கடலை 2-3 விசில் விட்டு வேக வச்சுட்டு பீர்க்கங்காய் வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி பீர்க்கங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் அந்த வேக வச்ச கொட்டையை அதிலே கொட்டி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த புளிக்கு பதிலாக தக்காளி போட்டாவே நல்லாயிருக்கு. இல்லை தேவைன்னா புளியும் போட்டுக்கலாம். நமக்கு இஷ்டம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த கருப்பு கவுனி கஞ்சி வந்து நல்லா அது கழுவி காய வச்சுருக்கேன். கருப்பு கவுனி அரிசியை அதை வந்து மிக்சியில் போட்டு ரவை மாதிரி உடைக்கும் போதே ஒரு 10 மிளகு போட்டு உடைச்சோம்னா அது காரத்துக்கு நல்லாயிருக்கும். தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து சீரகம் பெருங்காயம் உப்பு போட்டு ஒரு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் வரும்போது இந்த உடச்சி வச்ச ரவையாலே போட்டு கலரி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். கஞ்சி சூப்பராக அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு எது வேணாலும் ஒரு புதினா சட்னி எது வேணாலும் நம்ம வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.